ஸோ ஹலோ வைஜஸ் சார், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பில் பட்டன் கிளிக் பண்ணி டாரேஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு போடும். ஸோ இன்றைக்கி என்னென்னா இது ஒரு சர்ப்ரைஸான வீடியோ. ஸோ யாரும் இந்த வீடியோ வந்து ஓட்டி பார்த்துறாங்க. சரி, நான் ஓட்டி பார்க்காம இருந்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சர்ப்ரைஸாக இருக்கும். இன்றைக்கி வந்து எங்கே போகிறோன்னா சிதம்பரம் போகிறோம். ஸோ அதை நான் ஏன் அப்புறமா சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறேன் ஏன் சிதம்பரம் போகிறோன்னு. ஸோ யாரும் ஓட்டி பார்த்துறாதீங்க. ஸோ இது வந்து ஒரு சர்ப்ரைஸான வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டீ குடிச்சிடுவோம். ஸோ நம்ம எங்கே போகிறதுனால பிஎம் பண்ணுறது தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ டீ குடிச்சாச்சு. நம்ம ஆல்ரெடி மோட்டிவேஷன் வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யாரும் பார்க்கலன்னா மேலே கார்டு தரேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இன்றைக்கி சிதம்பரம் போகிறோம். ஸோ எந்த வாட்டி போகிறோன்னா டேரெக்டாக சிதம்பரம் ரோட்டில் வந்து நான் போகல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்லேயே ஒரு மட்டமான ரோடுனா அது கண்டிப்பாக நான் இந்த ரோடு தான் சொல்லுவேன். ஸோ அதனால் இந்த ரோடு போகல. ஆனால் இப்போ நம்ம சேதத்துக்கு போகிறனால கண்டிப்பாக இப்போ இந்த ரோட்டில் தான் கொஞ்சம் தூரம் சேதத்து வரையும் போய் ஆகணும். ஸோ ஆனால் இன்னொரு ரோடு இருக்குது. எப்படின்னா நம்ம ஸ்ரீமுஷம் போய் ஸ்ரீமுஷத்துலேருந்து சேதத்துக்கு வந்து அப்படியும் போகலாம். ஸோ பட் சுற்று. ஸோ அதனால் நான் இதை தான் போகிறேன். ஸ்ரீமுஷம் போய் ஸ்ரீமுஷத்துலேருந்து நேராக அந்த ஏரிகர ரூட் இருக்குல்ல, அந்த லால்பேட்டை காட்டுமன் இருக்குது. ஸோ அந்த ஏரிகர ரூட்டில் அப்படியே கொஞ்சம் லைட்டாக உள்ளே போய் லெஃப்ட் எடுத்து நேராக புவனகிரிலேருந்து அப்படியே அந்த சைடு போயிடலான்னு இருக்கேன். ஸோ சிதம்பரம் ரோட்டில் வந்து கண்டிப்பாக போகல. இந்த ரோடை பாருங்களேன். ஆல்ரெடி இப்போ பாருங்கள் எப்படி இந்த ரோடு எப்படி இருக்குன்னு அப்படி பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ரோட்டில் நம்ம ஓட்டினாலே லடாக்கே போயிட்டு வந்துடலாம்ல. இந்த ரோட்டில் ஓட்டினாலே நம்ம லடாக் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸே வந்துடும். பட் இந்த ரோட்டை வந்து நிறையா இந்த சுற்றி இருக்க கிராமம் இந்த பக்கம் வந்துட்டு போகிறவங்க தான் நிறைய பேர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஸோ அந்த ரோடெலாம் ரெடி பண்ண சொல்லி எவ்வளோ ஸ்ட்ரைக் பண்ணாங்க. பட் யாருமே இது வந்து கண்டுக்கவே இல்லை. ஸோ எதனால் என்ன ஆச்சு ஏதுன்னு தெரில சரியா. ஸோ இந்த ரோட்டை வந்து யாருமே கண்டுக்கவே மாட்டுறாங்க. ஸோ இப்போ சேத்தியாத்தோப்பு வந்துட்டோம். சேத்தியாத்தோப்பு ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஸோ சேத்தியாத்தோப்பு வந்துட்டோம். அதே மாதிரி இந்த பாலத்தை சொல்லி ஆகணும். இந்த பாலம் வந்து எனக்கு தெரிஞ்சதுலேருந்து இந்த பாலம் வந்து அப்படி எப்படின்னா ஒரு பஸ்ஸு போச்சுன்னா அந்தான பக்கம் வர வண்டி சுத்தமாக வர முடியும், அந்த பக்கம் வர வண்டி அப்படி நின்றுருந்தோம். இந்த பக்கம் நம்ம போனதுக்கப்புறம் தான் அந்தான பக்கத்துலேருந்து யாராக இருந்தாலும் வர முடியும். ஸோ இந்த பக்கம் ரோடு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு விருத்தாச்சலம் டு சிதம்பரம் ரோடு இருக்கையிலே மட்டமான ரோடு. ஸோ பார்ப்போம். ஸோ அதேமாதிரி கேமராவில் வந்து உங்களுக்கு வந்து வியூ அந்தளவுக்கு ஒரு வைட் ஆங்கிள் வியூ கிடைக்காதுன்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ கடைசியாக 2 வீடியோவில் வந்து அந்த வைட் ஆங்கிளே கிடைக்க மாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னே தெரில. நானும் சூப்பர் வைல்டு ஆங்கிள் அது இதுன்னு நிறையா இருக்குது. எல்லாமே மாற்றி பார்க்குறேன். ஆனால் ரெக்கார்ட் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கரெக்டான ஒரு வைடான ஒரு வீடியோ வர மாட்டேங்குது. நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த கேம் வாங்கின புதுசுலலாம் அந்த வைடான வீடியோலாம் சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில, அந்த வைடான வீடியோ வர மாட்டேங்குது. ஸோ அதனாலே கொஞ்சம் வீடியோ பார்க்குறப்பே கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்டிங் அப்படியே கொஞ்சம் கம்மியாகிடும். அந்த ஒரு ஜூமில் போட்டு வீடியோ பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம சேத்தியாத்தோப்பு டேம் வந்துவிட்டோம். ஸோ இது ஒரு கல்லூர் டிஸ்ட்ரிக்டில் இது ஒரு பெரிய டேமு. இந்த டேமு இங்கே என்னென்ன தண்ணி வருதுன்னு பார்த்திங்கன்னா அந்த வெள்ளாரோட தண்ணி வரும். அது இல்லாமல் அந்த வீராண ஏரி இருக்குல்ல, ஸோ அதோட தண்ணி மிக்ஸ் ஆகும். வீராண ஏரி எது சொல்கிறோன்னா நம்ம சென்னைக்கு தண்ணி போகும்ல, ஸோ அந்த அந்த ஏரியோட தண்ணியும் வெள்ளாரோட தண்ணியும் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும். ஸோ இந்த ரூட்டு தான் சொன்னேன். ரைட் சைடு போனீங்கன்னா லால்பேட்டை காட்டுமன்னார்கோயில்னு வரும். ஸோ லெஃப்ட் சைடு போனீங்கன்னா நேராக சிதம்பரம் லைன் வந்துடும். ஸோ அந்த ரோட்டுக்கு நீங்கள் அந்த டேரெக்டாக விருத்தாச்சலம் டு சிதம்பரம் ரோடு போகிறதுக்கு ஸோ இந்த ரோடு வந்து உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை விட்டிங்கன்னா கல்லூர் ரோட்டில் ஒரு வழி இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த வீராண ஏரியா வந்து நான் நிறையா பிளாக் பார்க்குறேன், நிறைய வீடியோ பார்க்குறேன். ஸோ யாருமே அந்த ஏரியா வந்து யாருமே ஒரு கவர் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலே அவ்வளோ பெரிய ஒரு ஏரியா அது. 12 கிலோமீட்டர் ஒரு பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய ஏரியா அது. ஸோ அந்த ஏரியா வந்து யாருமே அதை வந்து கவர் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோவில் நான் அந்த பக்கம் தான் போகலான்னு நினச்சேன். ஸோ அந்த பக்கம் போக முடியல. அந்த பக்கம் போனால் ஒரு வழி இருக்குது, ஒரு கோயிலேருந்து நம்ம உள்ளே வரலாம். ஸோ அது இல்லாமல் அந்த பக்கம் லால்பேட்டைக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் இருக்குது, அந்த கட்டையும் பண்ணி வரலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால நான் ஸோ இப்படியே போகிறேன். இருந்தாலும் நான் அந்த ஏரியா பற்றி நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லலான்னு தான் இருக்கேன். ஸோ நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு ட்ரோன் ஷாட் வரப்போகுது. ட்ரோன் ஷாட் வந்து 3, 2, 1. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். ஏன்னா அந்த ட்ரோன் ஷாட் நம்மளுக்கு கிரெடிட் பண்ணது வந்து கேஆர்பி டிஜிட்டல்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த வீடியோ நம்ம கிரெடிட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தேங்க்ஸ் வந்து அவங்க இந்த வீடியோக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே 4வது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரி இது. ஸோ இந்த ஏரி எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்திங்கன்னா சிதம்பரத்துலேருந்து 14 கிலோமீட்ரு. இந்த ஏரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து சேத்தியாத்தோப்பு, எண்டிங் பாயிண்ட் வந்து லால்பேட்டை. உங்களுக்கு கரெக்டாக லொக்கேஷன் சொல்லணும்னா காட்டுமன்னார்கோயில் லைன் இந்த ஏரி இருக்கிறது. இந்த ஏரியோட பழைய பேர் பார்த்திங்கன்னா வீரநாராயண ஏரி. இப்போது புது பேர் என்னென்னா வீராண ஏரி. இது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் வீராண ஏரி. ஏன்னா அடிக்கடி நியூஸில் சொல்லிட்டு இருப்பாங்க வீராண ஏரின்னு, சென்னைக்கு தண்ணி போகுது, வீராண ஏரியில் வந்து இப்போ தண்ணி இல்லை அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இப்போதைய பேர் என்னென்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி இப்போ இருக்க காட்டுமன்னார்கோயில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வீரநாராயணபுரம் என்று சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ தான் அது காலப்பக்கத்தில் வந்து காட்டுமன்னார்கோயிலாக மாறிடுச்சு.
அதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்த்திங்கன்னா, இந்த ஏரோட தெற்கு பகுதியில் வந்து ஜெகதீஸ்வரன் ஒரு நந்தி சிலை ஒன்று இருக்குது. ஸோ அந்த நந்தி சிலையில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மன்னர் ராஜேந்திரன் என்னென்னா, இந்த ஏரோட தண்ணி வந்து எந்தளவுக்கு கொள்ளளவு ஃபுல்லாக எட்டி இருக்குன்றது கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த நந்தி சிலை வந்து கட்டியிருந்தாங்க. இன்னி வரைக்கும் அந்த நந்தி சிலையோட தலை வரி தண்ணி வந்துச்சுன்னா ஏரியோட கொள்ளளவு வந்து ரொம்பிடுச்சுன்றது வந்து இன்னி வரைக்கும் கரெக்டாக அக்யூரேட்டாக காட்டிகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஏரோட லென்த்து பார்த்திங்கன்னா, அதாவது எப்படின்னா காட்டுமன்னார் கோயிலேருந்து சிறுத்தோப்பு வரையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ஏரியோட அளவு மட்டும், இந்த ஏரியோட லென்த்து மட்டும் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 கிலோமீட்ரு. அதே மாதிரி இதோட அதிகபட்சம் அகலம்னு பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்ரு. அதாவது அந்தாண்ட பக்கம் வந்து தஞ்சாவூர் டு சென்னை இப்போ ஹைவே கட்டிகிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அந்த ஹைவேலேருந்து கொஞ்சம் கிட்டக்க பார்த்திங்கன்னா கூட இந்த ஏரி வந்து கிராஸ் ஆகும். இதுக்கு அந்தாண்ட பக்கம் வழி இருக்குது, அங்கேருந்து பார்த்திங்கன்னா கூட தெரியும். ஸோ இதுவே ஒரு 4 கிலோமீட்ரு இங்கேருந்து பார்த்திங்கன்னா கூட தெரியும். அந்த லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல, ஸோ அதை பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். இதோட அகலமே 4 கிலோமீட்டர் இருக்கும். அதே மாதிரி இந்த ஏரியோட மொத்த சுற்றுலா தான் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது பார்த்திங்கன்னா அப்படி பார்த்தாலும் 47 கிலோமீட்டர் வருது. அது மட்டுமே எப்படின்னா அந்த ஏரியோட மொத்த ஒரு இதுவே பார்த்திங்கன்னா சுற்றி இந்த ஏரியோட, அதாவது இந்த ஏரியா அப்படியே நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா அப்படியே 48 கிலோமீட்டர் வருது. ஸோ அதேமாதிரி இந்த ஏரியோட வந்து அதிகபட்சமான ஆழம் பார்த்திங்கன்னா 47 அடி வரும். அதே மாதிரி இந்த ஏரியோட நீரோட தண்ணி கொள்ளளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1445 மில்லியன் கன அளவு கொள்ளளவு தண்ணியில் தேக்கி வச்சுக்க முடியும். இந்த ஏரிக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, வட காவேரி என்று அழைக்கப்படக்கூடிய கொள்ளையிடத்துலேருந்து இதுக்கு தண்ணி வருது. ஸோ ட்ரோன் ஷாட்லாம் பார்த்துருப்பீங்க, என்னால் முடிஞ்ச கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு செப்பரேட்டாக தனியாக ஒரு வீடியோ வேணும், எங்கள் அந்த வீராணம் ஏரிக்கு அவங்க அதுக்கான ஒரு செப்பரேட்டான வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான செப்பரேட்டான ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் சிதம்பரம் வந்துட்டோம். அவுட்ரு பைபாஸ் வந்துடுச்சு. ஸோ லெஃப்ட் சைடு போனீங்கன்னா டேரெக்டாக டவுனில் போயிடலாம். ரைட் சைடு போனீங்கன்னா சிதம்பரம் அவுட்ரு பைபாஸு. ஸோ நம்ம கரெக்டாக வந்துட்டோம். ஏன் உள்ளே போகலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிதம்பரம் உள்ளே போகல, இங்கே அவுட்ரில் பைபாஸில் ஒரு இதுக்கு தான் போகிறேன். நான் சர்ப்ரைஸ்னால நான் சொல்ல விரும்பல. ஸோ எவ்வளோ நேரம் சர்ப்ரைஸுன்னு கேட்காதீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக வந்துடும். ஸோ கொரோனா வந்துச்சு. இந்த போலீஸ் செக்கிங்லாம் இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்குது. பைபாஸ் எல்லாம் நிப்பாட்டி செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எப்போ தான் இது முடிஞ்சு எப்போ தான் நார்மல் ஸ்டேஜுக்கு வரும்னு சரியாக தெரில. ஸோ சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். எங்கன்னா அங்கே தான் நம்ம அண்ணோட ஃப்ரெண்டோட ஒரு கார் செட்டு. இப்போயே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க என்னென்னு. ஸோ நீங்கள் நினச்சதே தான். ஸோ இப்போ வண்டி எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ தான் கிளம்பிட்டோம். இப்போ வண்டி எடுத்து இப்போ இங்கே தான் எடுத்து வெளில வந்துட்டேன். ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வெளில எங்கே நிப்பாட்டிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நீங்கள் இம்மனமாக எதிர்பார்த்துருந்த சர்ப்ரைஸ் இது தான். ஸோ நம்ம வந்து ஒரு கார் எடுத்துட்டோம். ஸோ அதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருந்தோம். ஸோ ஏற்கனவே சொல்லி வச்சுட்டேன், எனக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே தெரியும். பட் நான் யார்ட்டையுமே எதுவுமே சொல்லலை. ஸோ சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டேன். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேட்ரி வாங்க வந்திருக்கோம். ஸோ வண்டியில் கொஞ்சம் பேட்ரி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ ஒருடையாக சொல்லுவா பேட்ரி மாற்றிடலான்னு சொல்லிட்டு இப்போ தான் கடைக்கு வந்தோம். ஆனால் இங்கே ரொம்ப இதுவாக நடந்துச்சு. என்னென்னா பேட்ரி வாங்குறப்ப நாங்கள் 2-3 கடையில் கேட்டிருந்தோம், ஆல்ரெடி கேட்டு வச்சுருந்தோம். ஸோ அப்போ அங்கே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பேட்ரி வந்து 3800 4 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்றைக்கி இந்த கடை இல்லாதனால இந்த கடைக்கு வந்தோம். இந்த கடையில் என்ன சொல்கிறாங்கன்னா 4500 சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னாலே ஒரு 600 டிஃப்ரெண்ட் வருது. என்னன்னு தெரில. ஸோ ரொம்ப நேரமாக ஒரு ½ அன் ஹவராக ரொம்ப நேரம் பேசி, ஒரு ½ அன் ஹவர்கிட்ட பேசி ரொம்ப நேரம் பேசி இப்போ அந்த பேட்ரி வந்து 3600க்கு முடிச்சிருந்தோம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஏதாவது ஒரு கடைக்கு போயிருந்தீங்கன்னா, அவங்க டப்புன்னு அவங்க ஏதாவது ஒரு ரேட் சொல்கிறாங்கன்னா அப்படியே அந்த ரேட்டுக்கு அமௌண்ட்டை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா மற்ற ஐட்டம் எப்படின்னு தெரியல. ஆனால் எலக்ட்ரானிக் ஐட்டம், அந்த கார் ஐட்டம், ஆட்டோமொபைல்ஸ் ஐட்டம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு தெரியும். ஏன்னா அது வந்து ஒரு பாதி லாபம்ன்ற மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் போகிறப்போ வந்து அந்த ரேட் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு பேசி கம்மி பண்ணி வாங்க பாருங்கள். ஏன்னா ₹1 இருந்தாலும் நம்ம கஷ்டம். அதுவும் இந்த மாதிரி லாக்டவுன் நேரத்தில் நம்ம அந்த ₹1 சம்பாதிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்ருக்கோம். ஸோ அதனால் ஒவ்வொரு ரூபாயும் நம்மளோட காசுனால அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பேட்ரி வாங்கியாச்சு. ஸோ இப்போ பேட்ரி போட தான் போகிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலான்னு இருக்கேன். ஸோ ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். ஓகே, பாய்.